ஹலோ ஹாய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான நியூஸ் அப்டேட் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம தலைவரை பற்றி தான். நம்ம தலைவர் என்ன நினச்சிட்ருக்காருன்னு மனசில் தெரியல. சீரியஸ்லி இங்கே பாருங்க, வந்தோடனே பக்கத்தில் வாலாட்டிகிட்ருக்காரு. இவனுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணால் அதுக்கான விடையே எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா தான் 2 டேஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ரீமெம்பர் பண்ணதுக்கப்புறமா தான் தெரியுது. ஒரு 1/2 கிலோ சிக்கன் அவன் சாப்பிட்டதுலேருந்து எனக்கு சிக்கன் தான் வேணும், வேறு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் விரதம் இருந்துகிட்ருக்கான். நேற்று சாப்பிடல, இன்றைக்கி சாப்பிடல, இப்படியே தான் படுத்த மெனியாகவே இருக்கிறாரு. இங்கே படுக்கிறாரு, வீட்டுக்குள்ளே படுக்கிறாரு, சோபாவில் படுக்கிறாரு, பெட்டில் படுக்கிறாரு. இதுதான் இவருடைய ரொட்டீன் ஒர்க்காக இருக்குது. இன்றைக்கி அவனுக்கு என்ன ஃபுட்டு கொடுத்தேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட காட்டுறேன் வாங்க. இங்கே பாருங்கள், புளி சாதம் செஞ்சுருந்தேன், அப்புறம் சேனைக்கிழங்கு வறுவல். இதை சாப்பிட சொல்லி மார்னிங்கே வச்சுட்டு இன்னமும் விரதத்தில் படுத்துருக்குறான். இவனுடைய மனசை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலங்க. சிக்கன் வேணும்னா டெய்லி நான் சிக்கனுக்கு எங்கே தான் போகிறது சொல்லுங்கள். அவங்க அண்ணா 1 ரூபா காசு கூட கொடுக்கறதே இல்லை, ஒரு முட்டை வாங்கிட்டு வர்றதும் இல்லை, எதுவுமே வாங்கிறது இல்லை. நானும் என்ன பண்ணுறது, நானும் வீட்டில் தான் இருக்கிறேன். பாருங்கள், இந்த சாப்பாடை வச்சா இப்படியே எழுந்து போயிடுறான். நீ என்ன வைக்கிறது, நான் என்ன சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு இப்படியே இருந்தால் இவனுடைய ஹெல்த் என்ன ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மார்னிங்லேருந்து விரதம் இருக்கிறான், தண்ணியும் குடிக்க மாட்டேங்கிறான், சாப்பாடும் சாப்பிட மாட்டேங்கிறான். எனக்கு போட்டால் பிரியாணி போடு, இல்லைன்னா சிக்கன் போடுன்னு சொல்லிட்டு ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருக்கான். சேனைக்கிழங்கு வறுவல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, புளியோதரையும் நல்லா இருக்குது. எப்போதுமே சரி, நான் லெமன் சாதம் வைச்சாலுமே சாப்பிட்ருவான். ஒரு நாள் பட்டினி இருப்பான், அடுத்த நாள் சாப்பிடுவான். ஆனால் இது ரொட்டீனாக 2 டேஸாக விரதத்தில் இருக்கிறான். என்ன நினச்சிட்ருக்கன்னு சொல்லு, என்னடா நினச்சிட்ருக்க? நான் வீடியோ எடுத்து போட்டேன்னு சொல்லிட்டு இப்போது உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். எனக்கே இவனுடைய மனநிலைமை புரிஞ்சிக்க முடியல. இப்போ தான் சொன்னேன், சரி பக்கத்தில் முன்னாடி போய் எடுத்தோன்னா வீடியோ அவன் ஓடிடுவான்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்கள், புளி சாதமும் சேனைக்கிழங்கு இப்போ தான் இறங்குது. அது சேனைக்கிழங்கா பொறுக்கி சாப்பிட்டுட்டு இப்போ தான் புளி சாதத்தில் டேஸ்ட்டு பார்க்குறாரு. அதுக்குள்ளே வெளியே யாரோ வந்துட்டாங்கன்னா அதையும் வேற பார்த்துக்குறான். பொறுத்து பார்ப்பாங்க. நான் சிக்கன் மட்டன்லாம் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவனே அந்த சோத்தை சாப்பிட்டு பசிச்சு தான். இதுதான் இவனுடைய கேரக்டரு. இதை மார்னிங்கே சாப்பிட்ருந்தா கொஞ்சம் தெம்பாக இருப்பான். டெய்லியுமே இந்த டைமிங்க்கு கொண்டு வந்துடுறான் சாப்பிட்றதுக்கே. இன்றைக்காவது சாப்பிட்றான். நேற்றெல்லாம் சுத்தமாக அப்படியே கடந்து வெளியே தான் கொட்டி எறிஞ்சேன். அவ்வளோதாங்க, சாப்பாடு கிளம்பிட்டார் தலைவர்.